படம் சூப்பரா இருக்கு. இந்த சமுதாயத்துக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்ப ரீசெண்டா கல்யாணம் முடிக்கிறாங்கல்ல, இந்த 90sலாம் கல்யாணம் முடிக்கிற டைம் இது. இவங்க கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க ஒரு 1 இயர்க்குள்ள அந்த பிரேக்கப், அந்த டிவோர்ஸ் இந்த மாதிரி போறாங்க. இதுல கரெக்டா அந்த எதுக்கான டிவோர்ஸ் வருது, எதனால டிவோர்ஸ் வருது எல்லாமே சொல்றாங்க. ஷோல வந்து ஒருவேளை கல்யாணம் பண்ணா லைஃப் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தோட கண்டினியூட்டி மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்தது. எனக்கு என்னன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் நிறைய இடத்துல விழுந்து சிரிச்சோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு அந்த லவ் நார்மலான ஒரு சப்ஜெக்ட் மாதிரி போகும். இன்டர்வல்ல கூட எனக்கு அவ்வளோ பெருசாக இது இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல வேற லெவலில் இருந்தது. விழுந்து சிரிச்சோம். ஆண் பாவம் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, 2 பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஆகுது. அதுக்கப்புறம் நார்மலா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில வந்து கொஞ்சம் சண்டைகள்லாம் வரும் இல்லையா. இதுக்கப்புறம் இவங்க வந்து டிவோர்ஸ் மாதிரி போய் நிக்கிறாங்க. டிவோர்ஸ் ஆனாங்களா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. சூப்பர் ப்ரோ. அவர் தான் ப்ரோ பட ஹீரோ. ரியோ மறந்துடுவோம் கிளைமேக்ஸ்ல, அவர் தூக்கி சாப்பிட்டாரு. படம் பயங்கரமா இருக்கு. ஆண்கள் பாவம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னென்ன அவங்க பெண்கள் கெடுதல் பண்றாங்களோ அது எல்லாமே பயங்கரமா காட்டியிருக்காங்க. இப்ப வந்து ரொம்ப ஆடிட்டு இருப்பாங்கல்ல ஆட்டிடியூடா ஒரு சில பெண்கள்லாம், அவங்களுக்குலாம் ஒரு செருப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செருப்படி தான் இந்த படம். மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. இது எல்லாத்துக்கும் செட் ஆயிருக்கு. விக்னேஷ்காந்த் தான் இந்த படத்துல ரியோவோட நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா பண்ணிருக்காங்க. லாஸ்ட்ல அந்த விக்னேஷ்காந்த் நல்லா ஸ்கோர் பண்றாரு அந்த கோட் சீன்ல. நிறைய பொண்ணுங்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேரை ஏமாத்துறது. இதெல்லாம் ஆண்கள் ஏமாத்தனான்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப அதிகமா பெண்கள் தான் ஏமாத்தின்னு இருக்காங்க. அதுவும் இந்த டைவர்ஸ் கேட்கறது இருக்கு பாத்தீங்களா, காசை புடுங்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை போட்டு அடிக்க விடுறதுல இருந்து இந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு செருப்படி பதில் தான் இது இந்த படம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து என்னன்னா ஒரு மேரேஜா கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணுமோ அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதை நம்ம எதுவும் கேட்க கூடாதுல்ல. காலையில எழுந்து சமைக்க மாட்டாங்க, வேலைக்கு எப்ப போகணுமோ வேலைக்கு போகணுமோ அது போக மாட்டாங்க, யாரு கூட வேணா சுத்துவாங்க, அதெல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அதுதான் அவங்களுக்கு வந்து சுதந்திரம்னு சொல்லுவாங்களாம். அதுதான் சுதந்திரம் கிடையாதுன்றத செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி லைஃப்ல வந்துட்டா அது எப்படி இருக்கணும், ஒரு இடத்துக்கு போனா என்ன ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரி தான் வரணும்ன்றத ரொம்ப ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. பிரச்சனைன்னு வரும்போது யாரா இருந்தாலுமே ஒரு பக்கத்து மட்டும் நம்ம பேசக்கூடாது. ஒரு பிரச்சனைன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்னா 2 பேர் இன்வால்வ் ஆனாதான் அது ஒரு பிரச்சனையா வரும். அதை நல்லா கிளியரா சொல்லியிருக்காங்க. பிரச்சனைனா 2 பேர் வந்தாதான் அது பிரச்சனை, ஒரு ஆளா இருந்தா பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு கிளியரா சொல்லியிருக்காங்க. இப்ப ஜென்ரேஷனுக்கு டிவோர்ஸ் பண்றவங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டு போய் நீங்க கோர்ட்டுக்கு முன்னாடி நில்லுங்க, யாருமே டிவோர்ஸ் பண்ண மாட்டீங்க. ஆண் பாவம் பொல்லாததுங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீலை வந்து நம்மளுக்கே கொண்டு வந்து, ஒரு பெண்ணா இருந்தா ஐயோ பாவண்டா அந்த பையன் அப்படிங்கிற நம்மளுக்கே தோண வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தோண வச்சிருப்பாங்க. அது எல்லாமே சூப்பரா இருந்தது. காமெடியா கொண்டுட்டு வந்தது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஹீரோ ரியோ, செகண்ட் ஹாஃப் ஹீரோ விக்கி. ஓப்பனா சொல்லணும்னா அவர் தான். அவரோட 2 பேரோட காம்பினேஷன் தான் செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் அடிச்சு தூக்குச்சுன்னே சொல்லலாம். சூப்பரா இருந்தது படம். ஆமா, தெளிவா. ஆக்சுவலி ஃபேக் ஃபெமினிசம்ங்கிறத தாண்டி ஃபெமினிசம்னா என்னங்கிறது நிறைய பேருக்கு புரியல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் வரக்கூடிய அந்த வீடியோ கண்டென்ட் தான் ஃபெமினிசம்னு நினைக்கிறாங்க. அது ஃபெமினிசம் கிடையாதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. வெறும் இன்ஸ்டா ரீல்ஸில் வரக்கூடிய ஒரு சில கண்டென்ட்டை வச்சு நம்மளும் அப்படி தான் பண்ணணும், நம்ம வீட்டுக்காரர் அப்படி பண்ணால் அது ஃபெமினிசம், இல்லைன்னா அவர் வந்து பெண்ணுக்கு எதிரானவர், பெண் கொடுமைகளுக்கு மிகவும் எதிரானவர், அப்படிலாம் வந்து நம்ம போர்ட்ரேட் பண்ணிடுறோம். அப்படி கிடையாது அப்படிங்கிறதையும், எதுக்காண்டி நம்ம 1000 வருஷம் போராடி இந்த அளவுக்கு வந்தோமோ அதை இன்னொருத்தனுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் வந்து பெண் சுதந்திரம் இல்லைங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் உண்மையிலே பெரிய டைரக்டர் பாராட்ட வேண்டிய விஷயம் அந்த ஒரு விஷயம் தான். படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு லாக் தான் வச்சுங்க. உங்களுக்கு வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில இருக்க சண்டை அதுதான் வந்து மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சீன் ஓப்பனிங் ஆன உடனே இந்த சீன் இப்படி தான் போகுதுங்கிறது ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி போச்சு. அதை தாண்டி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அது வந்து ஒரு லீனியராக அவங்க காமிக்காம ஒரு லாயரை வந்து நம்ம ஆர்ஜே விக்னேஷ் விக்னேஷ்ல தான் போய் இவங்க பேசுற மாதிரி போய் காமிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சீன் முடிஞ்ச உடனே வந்து அவர் விக்னேஷ் வராரு, திரும்ப அந்த சீன் போது விக்னேஷ் வராரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்துருக்கும்போது நடுவில் ஆட் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆடியன்ஸ்க்கு வந்து படத்தை விட்டு வெளில வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு செட் ஆகல. செகண்ட் ஹாஃப் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கோர்ட்டில் வந்து ஆம்பளை சைடு வைக்கலாம் இல்லை பொம்பளை சைடு வைக்கலாங்கிற மாதிரி ஒரு இது போகும் ஆர்குமெண்ட். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று காமெடி சீக்வன்ஸுக்கு வந்து ஒரு டிடெக்டிவ் வச்சு பண்ணியிருந்தாங்க, அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட் கேரக்டர் ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து ஃபெமினிசம் பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. ஆணும் பெண்ணும் சமங்கிறது தான் ஃபெமினிசம். அதுக்கப்புறம் நம்ம விக்னேஷ் காந்தி சூப்பராக நடிச்சிருக்காரு. அவருக்கு தான் டைலாக்ஸ் அதிகம், சீன்ஸ் அதிகம். அந்த
அப்பா பொண்ணு அந்த பாசத்துல ஒரு கிளைமேக்ஸ் வருது. நீங்க படத்தை நேர்ல போய் பார்த்து சொல்லுங்க. எமோஷன் ஆயிடுச்சு. நானா 2 வாட்டி அழுதுட்டேன் படத்துல. மாளவிகா தான் ப்ரோ செம்மையா இருந்தாங்க. பாத்துட்டே இருக்கலாம் மாளவிகாவை பாத்துட்டே இருக்கலாம். எவ்வளவு நேரம் வேணாம். அழகா இருந்தா சூப்பரா இருந்தாங்க மாளவிகா. பாத்துட்டே இருக்கலாம். நீங்க வந்து பாத்துட்டு படத்தை பாருங்களா இல்லையா மாளவிகா பாருங்க வாங்க படம் பார்க்குவாங்க. நல்லா இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் சாங்ஸே சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு எல்லாம். ஜோ அளவு மாளவிகா சூப்பரா பண்ணிட்டாங்க. ஜோல அவங்களால சேர முடியல, இதுல சேர்ந்துட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஜோல வந்து கொஞ்சம் தான் ரொமான்ஸ் இதா இருந்துச்சு. ஆனா இதுல வந்து ஃபுல்லா ரொமான்ஸ் தான். போட்டு மாளவிகா கட்டி பிடிக்கிறது எல்லாருமே இவன் வந்து இவனுக்கு வவுத்தறிச்சலுக்கு வந்தா மாளவிகா கட்டி பிடிச்சாலே வவுத்தறிச்சல பேசுறான். சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க எல்லாரும். லியோட ஆக்டிங் செமையா இருக்குன்னா நேச்சுரலா இருக்கு. அவர் நேச்சுரலா நடிக்கிறாரு. நமக்கு எப்படி ரியல் லைஃப்ல ஒருத்தவங்க இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்காரு. ரொம்ப ஆக்டிங் தான் கிடையாது, நேச்சுரலா இருக்காரு. நம்ம எல்லாருமே பாக்குற அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா கரெக்டா இருக்கு. டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. ஆண் பாவம் பொல்லாததான். அதே மாதிரி எல்லாமே சூப்பரா இருக்கு. டேரக்டர் புது படம், ஃபர்ஸ்ட் படம், எல்லாரும் பார்த்து வரவேறுங்க. இன்னும் இந்த மாதிரி படம் இல்லை, இதோட நல்ல படம் வர அவருக்கு கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ. உங்களை நம்பி தான் எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. முக்கியமானது கட் பண்ணிடுறீங்க. நிறையா பாட்டி பார்த்துருக்கேன். கட் பண்ணாமல் போடுங்க. டெக்னிக்கலாக எல்லாமே ஓகே தான் ப்ரோ. சூப்பராக இருக்குது. லோ பட்ஜெட் படம் மாதிரியே தெரில, ஒரு குவாலிட்டியாக இருக்குது. என்ன சொல்ல வர்றாங்க? ஃபெமினிசம் வந்து டைலாக் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஃபெமினிசம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் தெரியாது. நான் அதிகமாக பேச மாட்டேன். கொஞ்சம் அதிகம் ரொம்ப பேசிகிட்டு இருக்கணும். நல்லா இருக்குது. ரொம்ப கொஞ்சம் நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி சீன் இருக்குது. கொஞ்சம் அதை தாண்டி பொறுமையாக உட்காந்து பாருங்கள், புரிஞ்சிடும். ஓகேவா? எல்லாமே ப்ரோ நான் சொல்கிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு நான் இது சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு, அவ்வளோதான். அண்ணா அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. பாட்டு அது மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. இது ஓடலை, அவ்வளோதான். கொஞ்சம் பாட்டு நல்லா போட்டிருக்கலான்னு தோணுது. ஸ்ட்ராங்கான சாங் எதுவுமே அப்படின்னா நீங்கள் மாட்டி விடாதீங்க. நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு ஃபீல் இல்லை, அவ்வளோதான். அதுல ரியோ அண்ணா வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கைலி கட்டிட்டு போவாரு. அந்த சீன் வேற லெவல்ல இருந்துச்சு. படம் ஃபுல்லாவே சூப்பர், பயங்கரம். ஆமா, இப்போ அதுதான் ஒரு சமூக சீர்கேடு. ரீல்ஸ் போறதுனா நானுமே ரீல்ஸ் பண்ணுவேன். அது என்னன்னா சமூக சீர்கேடு இல்லாம போடணும். இப்போ ஒரு ஆபாசமா பண்றது அப்படின்றது வந்து ஒரு ஹஸ்பண்ட் வேணான்னா விட்டுறணும். ஏன் அப்படின்னா கிளைமேக்ஸ்ல சின்னதா மைனஸா ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தாருன்னா டோட்டலா பெண்களுக்கு அகேன்ஸ்டா போயிருக்கும் படம். அந்த மாதிரி இல்லாம ஈக்குவலேஷன் பண்ணிருப்பாரு. இங்க என்ன பிளஸ் இருக்கோ அங்கேயும் ஆண்கள்கிட்டயும் அதே பிளஸ் இருக்கு, இங்க என்ன மைனஸ் இருக்கோ அதே மைனஸ் ஆண்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருப்பாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் ரொம்ப இந்த படத்தோட பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். ஏன்னா மைனஸா இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் கொடி பிடிச்சிருப்பா நேரம் வெளியே வந்து. அந்த மாதிரி இல்லை. ஸோ என்ஜாய் பண்ணேன் உண்மையிலே. ஏன்னா படத்தை பார்த்ததை தாண்டி நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தான். ஸோ நான் பார்க்கும்போது எனக்குமே அது கரெக்டு தான். இது நம்ம ஃபெமினிசம் தான், இதுக்காண்டி நம்ம போராடலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. அந்த ஒரு விஷயத்த வந்து காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் வேற லெவல் அடிச்சு தூக்கிடுச்சு. மியூசிக் டைரக்டர் வரலான்னு சொன்னாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமா இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த கோட் சீன்லலாம் வந்து அந்த இது நம்ம விக்கி அவர் இப்படி கண்ணாடி இப்படி போடும் போதெல்லாம் இருக்கிற சீன்லாம் இருக்குல்ல, அந்த சீனுக்கு கொடுத்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கிரிஞ்சு பண்ணிடுவாங்கன்னு பயந்தேன். நல்ல வேலை தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு. ஜோ அளவுக்கு அதை விட சூப்பராகவே இருக்கு. இது ஃபுல் காமெடி மூவி தான். ஜோல ஓரளவு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக போகும். இது அப்படி கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. தலைவன் தலைவியோட கொஞ்சம் சாயல் இருக்கும். ஆனால் அது வந்து வில்லேஜ் சைடு, இது சிட்டி சைடு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஷியேஷன். சூப்பராக இருந்தது. உண்மையில பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆனால் ஒரு சில அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நார்மலாக போகிற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும்.